ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கங்க. நாம் இன்னைக்கு மாடி தோட்டத்தில் வெண்டை செடி வளர்ப்பு முறையும் நிறைய காய்கள் காய்க்கிறதுக்கு நான் பயன்படுத்திய உரங்கள், அப்புறம் நோய் தாக்குதலை தடுக்கிறதுக்கான பூச்சி விரட்டிகள், அப்புறம் வெண்டைக்காயோடைய அறுவடையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாங்க. இந்த வெண்டை செடி ஒரு கோடைக்கால பயிருங்க. அதனால இது 8 மணி நேரம் நல்ல சூரிய ஒளி படுற இடத்துல இதை நம்ம வளர்க்கணும். மண்கலவைன்னு பார்க்கும்போது எந்த ஒரு செடியுமே ஆரோக்கியமாக வளரணும்னா நம்மளுக்கு ஒரு நல்ல அறுவடை தரத்துக்கு நல்ல தரமான மண்கலவையும் நல்ல விதையும் கண்டிப்பாக இருக்கணுங்க. இந்த வெண்டை அதிக அமிலத்தன்மை உள்ள மண்ணில் தான் நல்லா விளையுங்க. அதாவது சாயிலோட pH லெவல் 6 to 7 இருக்கணும். அப்புறம் மண்கலவைன்னு பார்த்தீங்கன்னா 1 பங்கு செம்மண், 1 பங்கு மாட்டினுடைய தொழு உரம், 1 பங்கு கொக்கோபிட், ஒரு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு, 1 கைப்பிடி சாம்பல், 1 டீஸ்பூன் சுண்ணாம்பு. அடுத்ததாக விதைன்னு பார்த்தோம்னா நாட்டு விதையை தேர்ந்தெடுக்கிறது நல்லதுங்க. இந்த வெண்டை செடியை பொறுத்தவரை நாற்று விட்டு வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது. விதைகளை நேரடியாகவே மண்ணில் விதைக்கலாம். விதைகள் 4லேருந்து 5 நாளில் முளைக்க தொடங்கும். அடுத்ததாக இதுக்கு தண்ணி ஊற்றுறதை பற்றி பார்க்கலாங்க. வெண்டை செடிக்கு நிறைய தண்ணி தேவைப்படுங்க. அதனால காலையிலையும் சாயந்தரமும் தண்ணி விடணும். மண் காய விடக்கூடாதுங்க. தண்ணி நிறைய ஊற்றலைன்னா இந்த பூ உதிர்வு பிஞ்செல்லாம் பிடிக்காது, செடியும் நல்லா வளராது. அப்புறமா நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த காய்கறி கழிவுலாம் உங்களுக்கு வரும் இல்லைங்களா, அதை ஒரு 5 நாள் நல்லா தண்ணியில் ஊற வைங்க. அந்த தண்ணியை வடிகட்டி டெய்லி நீங்கள் ஊற்றலாம். அதில் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குங்க, சத்துக்கள் நிறைஞ்ச தண்ணி அது. சரிங்களா? இந்த வெண்டை செடியை பொறுத்த வரைக்கும் மாடி தோட்டத்தில் வளர்க்கும் போது அதிகப்படியான பராமரிப்பு கவனிப்புலாம் தேவைங்க. இந்த வெண்டை செடியை நிறைய பூச்சிகள் தாக்கும். எந்த ஒரு செடியுமே நம்ம தரையில் வளர்க்கும் போது அந்த செடிக்கு அவ்வளோவா நோயெல்லாம் தாக்காது. ப்ளஸ் உரம் தண்ணிலாம் நம்ம தரலனாலும் அது தன்னோட வேர் மூலமாக தனக்கு வேண்டிய சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சிக்கும். இந்த அளவுக்கு பராமரிப்பு தேவை கிடையாது. ஆனால் மாடி தோட்டத்துக்கு பராமரிப்பு தேவை. இப்போ விதை முளைச்சி 3 இலை தாங்க வந்திருக்கோம். இந்த நேரத்தில் தான் அந்த மாவு பூச்சி தாக்குற சமயங்க. இது என்ன பண்ணனா, இலையெல்லாம் அப்படியே சுருங்கி இருக்கும், வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். அந்த இலையோட அடிப்புறத்தை நீங்கள் திருப்பி பார்க்கும்போது அங்கே அந்த மாவு பூச்சி இருக்கும். இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் வாரம் ஒரு முறை வேப்ப எண்ணெய் இல்லைங்களா, 2லேருந்து 5 ml 1 லிட்டர் தண்ணியில் கலந்துருங்க. அதோட கொஞ்சம் பேபி ஷாம்பு ஒரு 5 ட்ராப்போ, அப்படின்னா அந்த காதி சோப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா அந்த செடி மேலே ஒரு வாரமும் கண்டிப்பாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடுங்க. அப்போ அந்த பூச்சிகள் வராது. எப்போவுமே நம்ம பூச்சி தாக்குன அப்புறம் செய்யறதை விட அது வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதை தெளிச்சிட்டோம்னா எந்த பூச்சியுமே வராதுங்க, நோயும் வராது. இப்போ பூச்சி வந்துருச்சு, அதுக்கு என்ன பண்ணலான்னா வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அதில் 15லேருந்து 20 பூண்டு பற்கள் இருக்குங்களா, அது நல்லா நசுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் 1 லிட்டர் தண்ணியில் 2 நாள் நல்லா ஊற வைங்க. அப்புறம் இந்த 2 நாள் கழிச்சு அப்புறம் இதை நல்லா வடிகட்டிட்டு இதோட 1 லிட்டர் தண்ணியும் நல்லா கலந்து செடிங்களுக்கு சாயங்கால நேரத்தில் அந்த இலைகளோட மேல்புறம் அடிப்புறம் எந்தெந்த இடத்துலலாம் அந்த நோய் தாக்கியிருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து 2 நாள் தொடர்ந்து தெளிங்க. அந்த நோய் சரியாயிடும். இப்போ வெண்டைக்காய் செடியில் 30லேருந்து 40 நாட்களுக்குள்ள பூக்கள் பூக்க தொடங்குங்க. பூக்கள் ரொம்ப அழகாக மஞ்சள் நிறத்தோடு இருக்கும். இந்த பூக்கள்லேயே ஃபீமேல் அண்ட் மேல் ஆர்கன்ஸ் இருக்கிறதுனால பாலினேஷன், அதாவது மகரந்த சேர்க்கை தேனீக்கள், வண்டுகள், எறும்புகள் மூலமாக நடைபெற்றிடும். இந்த பூக்களில் நிறைய எறும்பு வருங்க. இந்த நேரத்தில் இந்த எறும்புகள் பூவையும் சேதப்படுத்தும், அந்த காய்கள்லையும் தொலைங்க போட்டு காய் அப்படியே வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். இந்த எறும்புகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வேப்பம் புண்ணாக்கோட கொஞ்சம் வேப்ப எண்ணெய் கொஞ்சம் கலந்துட்டு அதோட கொஞ்சம் மஞ்சளையும் கலந்து, மஞ்சள் தூள் அதையும் கலந்து செடியோட அடியில் நீங்கள் தூவி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட், அந்த தூள் உப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதையும் கலந்து செடிகள் மேலெல்லாம் தூவி விடுங்க. அப்படி இல்லைனாலும் சாம்பல் இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் செடி மேலாம் தூவினீங்கன்னா இந்த எறும்புகள் ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்தலாங்க. அப்புறம் 15 நாளைக்கு ஒரு முறை இந்த வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடியை மண்ணில் போடுங்க.
ஏன்னா இது வந்து வேறு அழுகல் நோய் வராமல் தடுக்கும். அப்புறம் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது செடியோட நுனி பகுதியை தினமும் கவனிக்கணுங்க. அங்கே தான் இந்த சாறு உறிஞ்சி பூச்சி முட்டையிடும். அது என்ன பண்ணும், செடியோட நுனி பகுதியிலலாம் இருக்கும், அதில் இருக்க அந்த சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சி அந்த நுனி பகுதியை சேதப்படுத்தும். இதை பாருங்க, இந்த நுனி பகுதியில் நான் வந்து ஒரு வாரமாக மழைன்றதுனால நான் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணலை. ஆனால் அந்த நுனி பகுதி ஒரே இந்த செடியில் மாத்திரம்தான் இந்த மாதிரி இருக்குது. அதை வெள்ளை வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த சாறு உறிஞ்சி பூச்சியோட முட்டைகள். அது பாருங்கள், அந்த பூச்சி கூட ஓடுது. நீங்கள் ஒரு குச்சியை விட்டு இதை அப்படியே மெல்லமாக அந்த முட்டைகளெல்லாம் எடுத்து விட்டுருங்க. அந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல, அதெல்லாம் தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டுட்டு நீங்கள் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்களா, அது வளராது. இந்த சாறு உறிஞ்சி பூச்சி என்ன பண்ணனா, அந்த நுனி பகுதியெல்லாம் அதில் இருக்க அந்த சத்து எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு இனிமேட்டு இந்த செடியில் அவ்வளோவா காய் வராது. ஏன்னா சத்துக்கள்லாம் போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அந்த இலைகளில் இருக்கிற அந்த குளோரோஃபில் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே அது சாப்பிட்டுட்டு மஞ்சள் கலர் ஆகிடும். இலையெல்லாம் கொஞ்ச நாளில் அந்த செடி வந்து வாடி போயிடும். அதனால எப்பவுமே அந்த நுனி பகுதியை நீங்கள் ரொம்ப கவனத்தோட பார்த்துட்டே இருங்க. இப்போ அடுத்ததா உரங்கள்னு பார்க்கும்போது இந்த செடிக்கு வந்து நிறைய சத்துக்கள் தேவைப்படுங்க. வாரம் ஒரு முறை வந்து 4-5 நாள் நல்லா புளிக்க வச்ச மோரை வந்து தண்ணியோட கலந்து இது மேலே ஸ்ப்ரே பண்ணுங்க. ஏன்னா இந்த புளிச்ச மோரில் வந்து ஜிபர்லின்ற ஒரு ஹார்மோன் இருக்குங்க. இது ஒரு வளர்ச்சி ஊக்கி. அப்புறம் இந்த புளிச்ச மோரை வந்து நீங்கள் மண்ணில் ஊற்றும் போது இதில் வந்து நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா, அதாவது லாக்டோ பாக்டீரியா இருக்குங்க. இது மண்ணில் இருக்கிற அந்த ஃபங்கஸ் எல்லாம் அழிக்கும். இந்த வைரஸ் பாக்டீரியா வந்து செடிகளை வந்து தாக்காமல் இது செய்யும். செடியும் நல்லா வளரும். அடுத்ததா 15 நாளைக்கு ஒரு முறை NPK, அதாவது தழை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து, இது கண்டிப்பா இந்த செடிக்கு தேவைங்க. நான் வந்து காய்கறி கழிவுல இருந்து எப்படி NPK லிக்விட் ஃபெர்டிலைசர் செய்யறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல போய் பார்த்து செஞ்சுக்கோங்க. அப்புறமா வாரம் ஒரு முறை கண்டிப்பா மீன் அமினோ அமிலம் 10 ml 1 லிட்டர் தண்ணியில கலந்து மண்ணுக்கு அதிகமாகவும் செடிகள் மேல இலைகள் மேலாம் தெளிச்சிங்கன்னா செடி நல்ல ஆரோக்கியமா வளருங்க. இந்த மீன் அமினோ அமிலத்துல 9 வகையான அமினோ அமிலம் இருக்குங்க. இது ஒரு பயிர் ஊக்கியாவும் இருக்கும், பிளஸ் பூச்சி விரட்டியாவும் இது பயன்படுத்தும். இந்த மீன் அமினோ அமிலம் எப்படி செய்யறதுன்னதும் நான் ஒரு லிங்க் போட்டிருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் பூத்து 10வது நாள்ல வந்து நம்ம காய் பறிக்கலாங்க. 2 நாளைக்கு ஒரு முறை காய் எடுக்கலாம். தொடர்ந்து 2 மாதம் வரைக்கும் இந்த செடிகள் காய் கொடுக்கும். இந்த வெண்டைக்காய் செடியில வர முதல் காயை விதைக்கி விட்டுடுங்க. எந்த செடியிலுமே முதல் காயை விதைக்கி விட்டுடுங்க. ஏன்னா அதுல வந்து நிறைய சத்துக்கள் இருக்கும். அடுத்த முறை நம்ம விதைக்கும் போது நல்ல ஆரோக்கியமான தரமான செடிகள் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த காய் முடிஞ்ச அப்புறம் அந்த செடியை வேரோட பிடுங்காம அந்த செடியோட தண்டு பாகம் அடியில நீங்க கட் பண்ணீங்கன்னா கீழே இருந்து பக்க கிளைகள்லாம் தோன்றுங்க. அதுல இருந்து காய்கள் வர தொடங்கும். ஒரு வீட்டுக்கு 10 செடி இருந்தா போதுங்க, வீட்டுக்கு தேவையான காய்கள் நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்போ இந்த செடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காய்ப்பு வந்து ஓஞ்சிருச்சு. அதான் நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடிகள் வந்து ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா காய்களும் நிறைய காய்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அந்த காய்கள் வந்து காய்க்காது, ஆனால் செடி மட்டும் அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் அந்த ஸ்டெம்மை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் அடியில் வந்து கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது நிறையவே வந்து கிளைகள் வந்து பக்க கிளைகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். அது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதுச்செடி வந்த மாதிரி இருக்கும். அதில் நிறையவும் காய்கள் வந்து உங்களுக்கு காய்க்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இதுமாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் இது மாதிரி ஏற்கனவே ஒரு செடி வந்து இப்போ நான் முன்னாடி கட் பண்ணிட்டேன். அது பாருங்கள் இப்போ எவ்வளோ பக்க கிளைகள் விட்டு நிறைய வந்து உங்களுக்கு காய்கள் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ செடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது செடி வளர்ந்த மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம காய்ப்பு ஓஞ்சதுக்கப்புறம் அந்த வந்து பெரிய ஸ்டெம் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இது மாதிரி பழைய இலைகள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது இலைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு துளுத்து வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்களும் காய்க்கும்.